மின்னல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்மளோட இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதவன் சார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரொம்ப டிவோட்டட் ஃபேன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அவரை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? அப்படின்னு ரஜினியோட டிவோட்டட் ஃபேன் அப்படின்னு உடனே அந்த இதெல்லாம் ஸ்டைல்லாம் வந்துரும்ல. ஓகே, சொல்லுங்க. இப்போ வந்து ரஜினி சாரோட அடுத்தடுத்த படங்கள் அவ்வளோ டைட்டா இருக்காரு. ஆனா நடுவில் வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு, இப்போ படையப்பா 2 வந்து அதோட மேக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கு, அதோட இதெல்லாம் வந்து ஸ்டோரிலாம் ரைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யாவும் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல, ஆமா அதோட கதைலாம் டோட்டலா ரெடி அப்படின்றாங்க. ஸோ அதோட வருமா வராதா, அது எப்படி இருக்கும், வந்தா வருமா வராதுன்னா படம் வந்து ரெடியானா கண்டிப்பாக வரும். அவர் வந்து கதை ரெடி பண்ணுறோங்கிறதும் ஒரு லைன் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ஃபைனலாக எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து ஒரு மைண்டில் இருந்த ஒரு ஆசை. ஏன்னா அவருடைய 25th இயரில் ரிலீஸ் ஆன படம் அது. அவருடைய 25th இயரில் ரிலீஸ் ஆன படம் அப்படிங்கிறதுனால ஹீ இஸ் வெரி மச் எக்ஸைட்டட் அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது அவருடைய ப்ரொடக்ஷனில் அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் படையப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம், அது படையப்பா 2 பண்ணால் ஃபஸ்ட்டு படையப்பா 1ல் வந்து ஐஸ்வர்யா நடிக்கிறதா இருந்தது. ஐஸ்வர்யா ராயை நடிக்கிறதுக்கு கேட்டாங்க, அவங்க நடிக்கலை. ஸோ படையப்பா 2ல் அவங்கள கேட்டு பார்க்கலாமா, இல்லை ரம்யா கிருஷ்ணனே வந்து அந்த ரோலை வந்து பண்ணுவாங்களா. ஆனால் படையப்பா 1க்கும் படையப்பா 2க்கும் வித்தியாசம் இல்லாத ஒருத்தர் அப்படின்னா அது ரம்யா கிருஷ்ணனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி சாரே சொல்ல நம்ம கூட வயசாகிடுச்சா, அவங்க வந்து அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு வரல, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து ரம்யா கிருஷ்ணனே திருப்பி பண்ணுவாங்களா, மற்றபடி அந்த கதையில் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, வாட் வில் பி த செகண்ட் பார்ட். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க செத்த மாதிரி காமிச்சாச்சு இல்லை, செத்த மாதிரி காமிச்சவங்கள திருப்பி எப்படி காமிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, அதோட கண்டினியூஷனாக ஒன்று கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த கண்டினியூஷனாக எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பசங்க, ரஜினி சாருக்கு பசங்க இருக்கிற மாதிரியும் பசங்களோட லைஃபை அதெல்லாம் காமிச்சு இவர் அந்த ஒரு ஓல்டு கெட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கெட்டப்லேயே அவர் ட்ராவல் ஆவார். ஓல்டு கெட்டப்னு சொல்லுவாங்க, உடனே இதுக்கும் யாராவது கலைப்பாங்க, அவர் ஓல்டாக தானே இருக்கார், அதுன்னு ஓல்டு கெட்டப் அப்படின்னு. அதாவது ஓல்டாக இருந்தாலும் என் தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கே காமிக்கணும்னா பக்காவாக காமிப்பார். அதான் சொன்னேன், டிஏஜிங் பண்ணுறதுலையே நிறைய ஆர்டிஸ்ட் டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து கூலியில் பண்ண டிஏஜிங் இருக்குல்ல, மறக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த டிஏஜிங். அந்த காக்கர் அப்படின்னு நின்று இப்படி பேசும்போது பழைய ரஜினி அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. அதனால் ஒரு சில பேருக்கு தான் டிஏஜிங்கே ஒத்து வருதுன்னா பார்த்துங்களேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே டிசைட் பண்ணுது, இவருன்னா ஓகே, அவருன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பாலிடிக்ஸில் என்ட்ரி ஆக போகிறோம் அப்போ சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 2020 கண்டிப்பாக நான் அந்த பக்கமே வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிட்டார். ஸோ அதை பற்றி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் நார்மலாக அதை வச்சு இன்டர்வியூ மாதிரி ஏதோ லைட்டாக போயிட்டு இருக்கும்போது விஜய் பற்றி கேட்டாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்னது நோ பாலிடிக்ஸ்ன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். எனக்கு இந்த இடத்துல 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து அவரும் பாலிடிக்ஸ்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு இருந்தார், ஆனால் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது எதுக்கு நோ பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொன்று என்னன்னா, அவ்வளோ பெரிய மனுஷன், கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பாலிடிக்ஸ்குள்ள வேணான்னு இருக்கும்போது விஜய் அதை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 விதமான கேள்வி. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் நம்ம இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்தாலுமே வந்து விஜய்க்கு இன்ஸ்பிரேஷன் தான் ரஜினி, அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தாலுமே வந்து அவர் பண்ணலை, அவர் வந்து சில விஷயத்தினால ஒதுங்க, நம்மளும் அதே மாதிரி ஒதுங்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க யாருமே. அது மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் தாட் இருக்கும், விஜய்க்கு ஒரு இண்டிவிஜுவல் தாட் இருக்கும். விஜய் வந்து அதான் சொன்னால, சில பேர் வந்து ஆரம்பத்திலே வந்து இது நெருப்பு, இது சுடும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக உஷாராக இருப்பாங்க. சில பேர் வந்து கை விரல உள்ளே விட்டு சுட்டுருச்சு அப்படின்வாங்கல்ல. அது 2மே இருக்குது. ஒன்று வந்து சொல்லி தெரிவது, இன்னொன்று பட்டு தெரிவது. நான் பட்டு தெரிஞ்சுக்கிறேன், இல்லை எனக்கு இல்லை, அதில் நான் வேற ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி வச்சுருக்கேன், அதனால் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட விஜய் வந்திருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அந்த நோ பாலிடிக்ஸ்ன்னு சொன்னது, நோ பாலிடிக்ஸ்ன்னு சொன்னது என்னன்னா, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு போயிடுங்கிறது தான். நடிக்கிறது அப்படிங்கிறது அவர் என்ன நினச்சாருன்னா, நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும், அந்த மாதிரி நினச்சாரு. இந்த பாலிடிக்ஸ் போனால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும். இவங்களுக்கு பாலிடிக்ஸுங்கிறதே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எதிராளி யாருன்னு டிசைட் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு எதிர்த்து பேசுறது, மக்களுக்காக செய்கிறது, அப்புறம் அதை ட்விஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் பேசுறது, அதை சமாளித்து வர்றது, அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தா தெரியும். அந்த பாலிடிக்ஸ் உள்ளே வரேன்னு சொன்ன முதல் படத்தில் வந்த மாதிரி தான் வச்சுங்களேன். உள்ளே வர்றேன்னு சொல்லும் போதே இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் வந்து ஏதாவது எதிர்கட்சி சூழ்ச்சியாக இருக்கும், நீ தான்டா பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயத்தில் ஒரு ஆக்டராக இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்போது
அதை நீ அப்படியே பண்ணலாமே. நீ அதாவது ஒரு இனிஷியலாக ஒவ்வொருத்தனுக்கும் வந்து ஏன் இதை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எதை நோக்கி இருக்குது, என்ன மாதிரி வேலைக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும். சின்ன வயசில் உங்களுக்கு என்ன ஆசையாக இருந்தது அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்து சின்ன வயசில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், ஏன்னா ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும், அதுதான். எந்த காலகட்டத்துலேயும் எந்த இடத்துலையுமே அவருக்கு வந்து ஒரு தார்மீகமான ஒரு மக்களை பற்றிய சிந்தனை, மக்களுக்கான போராட்டம் அப்படிங்கிறலாம் எதுலேயுமே அவர் இல்லை. சும்மா அப்பப்போ வேடிக்கை பார்ப்பார், அவள் தான். அது மாதிரி யாராவது இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் போனோம். அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கிடையாது. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட விஜய் வந்தார், பார்த்தாரு, பார்த்துட்டு கட்சிஃபெல்லாம் கட்டிட்டு வந்து நின்னாரு, வந்து உட்காந்துட்டார், சைலண்டாக போயிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர உடனே நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. எந்த போராட்டத்துலையும் அவர் கலந்துக்கல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர். அவருடைய சின்ன வயசு பேஷன் நடிகர். சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டாலுமே நல்ல நடிகர். அவர் சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ட்ராமாவில் நடித்தார், அதுக்கப்புறம் வந்து திரைப்படத்தில் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்தார், நடித்தார், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆனார். பட் மக்கள் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்தா அப்படின்னா அது என்ன காரணம்னா எம்ஜிஆர் சாரை பார்த்து சொல்கிறது தான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்படி கிடையாது. நடிக்க ஆரம்பிக்கும் போதே பேரலாக வந்து பொலிட்டிக்கலில் ட்ராவல் ஆரம்பிச்சிட்டார். அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணுதான். ஆமாம், அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 72 கட்சி விட்டு பிரிகிறாருன்னா அவர் 60கள்லேருந்தே 50கள்லேருந்தே படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே கொஞ்சம் கலைஞர் அவர்களும் இவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால அப்புறம் அப்படியே பொலிட்டிக்கலாக வந்து அண்ணா பார்க்குறது, பெரியார் பார்க்குறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பேசி படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நான் அந்த பின்னாடி அந்த உதயசூரியன் இருக்கும், அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டைல் வேறு. அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு சிந்தனை உண்டு, அரசியலுக்கு பழக்கம் உண்டு, அரசியல் சிந்தனை உண்டு. அவர் நடிகராகவும் இருந்துட்டு அதை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். பட் இங்கே ரஜினி சார் சொன்னது ஏன் நோ பாலிடிக்ஸ் சொன்னார்னா, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மனிதன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நேர்மையான சிந்தனை கொண்ட, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒருத்தர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து இப்போ நல்ல சிந்தனைகள் இருந்தாலே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நொட்டை சொல்கிறதுக்குன்னே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அது எல்லாம் எங்கே போனாலுமே அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை இந்த ஆளுங்கட்சியால் சமாளிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இது தெரியும். சின்ன வயசுலேருந்து இப்போ முதல்வர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து அவங்க ட்ராவல் அப்படியே அவங்க வந்து இந்த அரசியலுக்கான பயணம், ட்ராவலு, இப்போ தலைவர்களை பார்க்குறது, பொதுக்கூட்டம், மக்களை சந்திக்கிறது, என்ன பிரச்சனை, எந்த தொகுதி, யார் எங்கே இருக்கா, இந்த ஒரு ட்ராவல் இருக்கும். அது பேர் ஒரு கற்றுக்கிறது தான். இட்ஸ் அபவுட் அ லேர்னிங் ப்ராசஸ். அது வந்து விஜய்க்கு இல்லையே, ஸ்ட்ரெயிட்டாக வரவானாமேங்கிறது தான் மேட்டர். அப்படி சும்மா நம்ம கூட்டத்தை கூட்டிட்டா உடனே நம்ம அரசியல் பண்ணிடலாங்கிறது கிடையாது. அது வந்து அவர் புரிஞ்சுப்பார். இப்போ இல்லை, இப்போ சொல்லும்போது என்ன சொன்னா, ஓ எங்களை எதிர்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் பிற்காலத்தில் அதை புரிஞ்சுப்பார். டைம் போக போக கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். இப்போ நடந்த மாநாடு கூட இருக்குல்ல, அதில் கூட அது மாதிரி தான். அது சும்மா ஒரு 5000 பேர் தான் அனுமதி, அப்படியா நாங்கள் 4998 பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அஃபிஷியல் ட்வீட்டில் போட்டுருக்குறாங்க. போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நான் மறுபடியும் பார்க்குறேன் 5000 பேர் இவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கொச்சன்னு வந்துட்டாங்க. கொச்சன்னு வந்தோடனே எல்லாரும் எல்லாம் சும்மா QR கோட்லாம் இல்லைன்னா பரவாயில்ல வாங்க உள்ளவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள வரைக்கிறது. அது தப்பு இல்லை. அது என்ன சொல்கிறதுனா அந்த அனுபவம். இப்போ என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அனுமதி 5000 பேர் தானே வாங்கினீங்க, அப்புறம் ஏன் அதை பண்ணீங்க, இல்லை அது வந்து அப்படின்னு வர. அதுக்கப்புறம் அதுக்கு சொல்லணும், கரெக்டாக முறையான அனுமதி பெறதுனா என்னங்கிறத பார்க்கணும். இந்த ட்வீட்லாம் போடக்கூடாது. போலீஸு போய் பர்மிஷன் வாங்கி 5000 பேருக்கு அனுமதினா 5000 பேருக்கு அனுமதி இருக்கணும். உடனே ட்வீட் போடுறது நாங்கள் 4998 பேர் தான் முடியும். இதுதான் வந்து அரசியல் அனுபவம். ட்வீட்டுங்கிறது எப்படின்னா, முதல்ல ட்வீட் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ட்வீட்டுங்கிறது எப்படின்னா, நீ வந்து மனசில் பட்டதை டப்புன்னு சொல்கிறது, அதான் ட்வீட்டு. ஆனால் வார்த்தையை விட்டால் திரும்பி வராதுல்ல. அது வந்து ரிட்டனில் ட்வீட் இஸ் ரிட்டன். சரி, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஒருத்தருக்கு எழுத்து வடிவமாக சொல்லுவதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீ டெலிட்டே பண்ணாலும் பின்னாடி ஒருத்தர் சொல்லிடுவாங்கல்ல, அது போட்டாரு டெலிட் பண்ணிட்டாருங்க, அதை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோன்னு போட்டுருவாங்கல்ல. இல்லைனாலுமே நீ போய் சைபரில் போய் கொடுத்தனா, ஆமாம் சார் அந்த டைமில் போட்டதில் ஒரு ட்வீட் வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல. அது பண்ணக்கூடாது. இவர் சும்மா ஏதோ பர்மிஷன், அதான் சொன்னேன், இதுதான் அரசியல் நோக்கு, தெரிஞ்சுக்கணும். அது அவருக்கு தெரியாது இல்லை. அதனால தான் ரஜினி சார் சொல்லியிருக்காரு, வேண்டாம் இன்னும் நீ கற்றுக்கிட்டு வேணா போ, இன்னும் ஒரு 10 வருஷம் இதில் ட்ரெயின் ஆகு, உன்னை சினிமா நடிக்கிறது வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 10 வருஷம் ஃபுல்லாக பொலிட்டிக்கலில் ட்ராவல் ஆகுங்க, அப்போ போங்க. இதுக்கப்புறம் ஓகே,
இப்போ ரஜினி சார் வந்து அடுத்தடுத்து படமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 172வது படம்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஜெயிலர் 2 போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ வந்து கமலும் ரஜினியும் சேர்ந்து வந்து படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கு. அது வந்து டைரக்ஷன் வந்து நெல்சன் தான் பண்ண போறாங்க. ஆமா, அது எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். பட் இப்போ அஃபிஷியலா வெளில வந்து. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து நெல்சன் பண்றதுக்கு முன்னாடி சுந்தர்சி பண்ற மாதிரி இருந்துச்சு, சிபி பண்ற மாதிரி இருந்துச்சு, லோகேஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப கடைசியில வந்து நெல்சன் கிட்டே வந்து நிக்குது. இல்ல அது பண்ற மாதிரி இருந்துச்சுங்கிறதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்லாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிருச்சு அது நெல்சன் தான் பண்ணுவார்னு. சரி, நான் வந்து ரஜினி சாரை வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக கபாலி பார்த்துட்டு நான் வெளில வரும்போது சொன்னேன், கண்டிப்பாக இவரோட அடுத்த படம் ஒன்று பண்ணுவார்னு. அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி காலா பண்ணார். ஏன் அப்படின்னா ரஜினி சாருக்கு ஒரு சிங்க் இருக்கும். தன்னை நடிக்க வைக்கிறாங்களா, கரெக்டான ஒரு இன்புட் கொடுக்குறாங்களா அப்படின்னு. அது கபாலியில் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கதை ஓரியன்ட் ஃபிலிம். இட்ஸ் ஸ்டோரி ஓரியன்ட். அது ஸ்டைல் ஓரியன்ட் கிடையாது, ஸ்டோரி ஓரியன்ட். அதில் தன்னை நடிக்க வச்சிருக்காரு அப்படின்னே அந்த டேரக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆசை இருக்கும். அவர் எப்பவுமே நல்ல டேரக்டர்ஸ் பார்த்து வச்சுருப்பாரு, ரொம்ப டேலண்டடான அந்த மாதிரி டேரக்டர். அது மாதிரி தான் ரஞ்சித் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் அப்படின்னா ஜெயிலர் 1 கொடுத்து ஜெயிலர் 2 கொடுத்துட்டாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு அவருக்கு நெல்சன் பிடிச்சிருச்சுன்னு. 3வது படம் இப்போ அவங்களோட ஆப்வியஸாக எனக்கு தெரியும் எப்படியும் நெல்சன்ட்ட ஒரு வார்த்தை கேட்பாரு. இதை வந்து ஏன்னா இப்போ கையில் வெண்ணெய் வச்சுட்டு இந்த இது சொல்லுவாங்கள்ல, நெய் கிடையாதுன்னு அந்த மாதிரி நெல்சன் நல்லா பண்ணுறாருன்னு தெரியுது. நெல்சனுக்கு அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும், எப்படி அந்த பில்டப் கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஒரு அவுட்புட் ப்ராடக்டை காமிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் போய் ரஜினி போய் நான் புதுசாக இன்னொருத்தரை பார்க்குறேன்னு சொல்ல போகிறாரு கிடையாது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்களா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். நெல்சன் கரெக்டாக சொல்லியிருப்பார், ஒர்க் ஆகிருக்கும். ஓகே இப்படி பண்ணலாங்க அப்படின்னு. நெல்சன் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் வெளியில் பார்க்குறதெல்லாம் காமெடியான நெல்சன்லாம் கிடையாது. நெல்சன் வந்து வெளியில் அப்படியே சும்மா சாதாரணமாக அந்த காமெடியாக பேசுகிறாரு சார், சும்மா கவுண்டர் கொடுக்குறாரு, அந்த வாய்ஸ் கரகரன்னு இருக்குது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான. நெல்சன் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க்கர். அது வந்து எனக்கு கூட இருக்கிற அவங்களுடைய நண்பர்கள், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஹார்ட் ஒர்க்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கும் வந்து அந்த டிஸ்கஷன் 4 பேரோட டிஸ்கஷன் பண்ணணும், கதை யோசிக்கணும், அதுக்கான நேரம் எடுத்துக்கிறது, ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணுங்கிறதுக்கான நேரம் எடுத்துக்கிறது, எழுத்துக்கான நேரம் எடுத்துக்கிறதுலாம் நெல்சன் பக்கா பண்ணுவார். ஓகே, இது வந்து அதுவும் காமிக்கல் ஜானர்ல தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதாவது ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் ஜானர் போனால் இப்போ கமல் சார்னா ஒரு ஆக்ஷன் ஜானர் நல்லாயிருக்கும், நெல்சன்னா ரஜினி சார்னா ஒரு கமல் சார்னா காமிக்கல் ஜானர் நல்லாயிருக்கும். அவர் அந்த காமிக்கல் ஜானர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரஜினி சார்னா ஆக்ஷன் ஜானர் போகணும், ஆனால் ரஜினி சாரும் காமெடி பண்ணுவார். 2 பேரும் அந்த காமிக்கல் ஜானர்ல இருந்தால் நல்லாயிருக்கும். அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தர் அந்த நேற்று போட்டதுலேயே போட்டிருக்காங்க, ஒரு இதுக்கான டெஸ்ட் ஷூட் ஏதோ முடிஞ்சிருச்சு, அது ஒரு 80s சம்மந்தப்பட்ட ஒரு கெட்டப்பில் தான் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்ன எனக்கு என்ன கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியல, போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்லேயே. அவங்க 2 பேரோட மேட்ச் எப்போதுமே நல்லா தான் இருக்கும்ல சார். தில்லுமுல் இதில் ஸ்டார்ட் பண்ணாங்களே அவங்க 2 பேரும். சரி தில்லுமுல் இல்லை, ஆரம்பத்தில் சொல்கிறது அபூர்வ ராகங்கள்லேருந்தே. ரஜினி சாருடைய முதல் படமே வந்து கமல் சார் இப்போ கதாநாயகன், ரஜினி சாருடைய அறிமுகம். அந்த படத்துலேருந்து ஆரம்பித்தது தான். ஒரு 6-7 படங்கள் பண்ணியிருக்காங்க. 3 முடிச்சு, ஆவலை படித்தான், ஆடுபுலி ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து தில்லுமுல்லில் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸு, அது மாதிரி அவர்கள், இந்த மாதிரி ரஜினி சார் மட்டும்தான் ஹீரோவாகவும் சரி வில்லனாகவும் சரி அந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு பர்சன். அவர் என்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். ரஜினி ஹிம்செல்ஃப் நான் எப்படி வந்து பார்க்குறேன்னா, சரி எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா சும்மா ரஜினியோட ஃபேனாக வந்து பேசுகிறாங்க, நம்ம அப்படி கிடையாது. ரஜினி சார் இஸ் அன் ஆர்டிஸ்டாக எப்படி பார்க்குறோன்னா, இட்ஸ் வெரி டஃப் டு மேக் த ஆடியன்ஸ் அக்செப்ட்னுவாங்க. ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு கமல் சார் அதை பண்ணுவார். 2 பேருமே அதில் ஈக்குவலி டேலண்ட், அதெல்லாம் வந்து மாற்றமே கிடையாது. அதாவது கமல் சார் வந்து ஹீரோவாக உச்சபட்சமாக நடிச்சிட்டு இருக்கிறார். இந்திரன் சந்திரன் ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஆக்ஷனு. ஒரு கமல் வந்து வில்லன், ப்ராப்பர் வில்லன், கெட்டவன் அப்படின்வாங்களா, அந்த கெட்டவன் கேரக்டர் இந்திரடு சந்திரடு வந்து அவ்வளோ ஃபேமஸ். அதை என்ன பண்ணியிருப்பார், லைட்டாக கொஞ்சம் காமிக்கல் கலந்து அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ரிகனில் வந்து ப்ராப்பர் வில்லன். ஓகே, ப்ராப்பர் வில்லன் பண்றது ஒன்று இருக்கு, அந்த ப்ராப்பர்ல தெளிவாக அடிப்பார். அது காரணம் என்னன்னா 2 பேரும் அந்த ஸ்கூல், அந்த மாதிரி பாலச்சந்தர் சார் ஸ்கூல். ஸோ 2 பேரும் நடிப்பை கரெக்ட். 2 பேரும் இல்லை, கமல் சார் வந்து ஸ்கூல் போனாரா? ஆக்டிங் ஸ்கூல்ல? ஆக்டிங் ஸ்கூல்லம்மா நான் சொல்றது ஒரு ஐயோ உங்ககிட்ட சொல்றது பெரிய விஷயமா இருக்கு. பாலச்சந்தர் ஸ்கூல் தான் ஒரு பாலச்சந்திரன் வடிவத்துல அவங்களுடைய கைவண்ணத்துல வந்தவங்க, அது மாதிரி. ஸோ இவர் வந்து ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்சார், இன்ஸ்டியூட்ல படிச்சார் ரஜினி சார். கமல் சார் வந்து கத்துக்கிட்டார், நிறைய அனுபவ ரீதியான கத்துக்கிட்டது அவர் ஜாஸ்தி.
அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார், டான்ஸ் மாஸ்டராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து எழுத்துக்கு பாலச்சந்திரஸோட உட்காந்தார். இது மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் எல்லா கிராஃப்ட்லேயும் வந்து அவர் வந்து நிறையா கற்றுக்கிட்டார். ஓகே. அதில் வந்து 2 பேருமே வந்து ஒரு இடத்துல ஃபைன் டியூன் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது பாலச்சந்திரன் சார்ட்ட. அப்போ பாலச்சந்திரன் சார்ட்ட அறிமுகமானதுனால 2 பேருக்கும் வந்து ஒரு கேரக்டர்னா எப்படி பண்ணணும். ஏன்னா அப்போல்லாம் நல்லா அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ. சரி, நாகேஷ் இருந்தாங்க. நாகேஷ் எல்லாம் வந்து ஒரு விஷயம்னா உடனே நாகேஷ்ட வந்து ஒரு டவுட்டு கேட்பாங்க, எப்படி பண்ணலான்னு. நாகேஷ் சாரும் கூட இருந்தார், நல்லா சொல்லி தருவார். சிவாஜி சார் இருந்தார். அது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்லாம் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த இது வருது. அந்த உங்களுக்கு அதை பார்க்குறப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகுது இல்லை. நான் தான் சொல்லுவேன்ல, எந்த ஒரு நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுறது, நமக்கு அதை ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னு. அது வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, அப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. கரெக்ட். அவங்களாம் இருந்ததுனால இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அதனால் டெஃபினட்டாக இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த காமெடி ஜானருங்கிறதும் நல்லா ஒர்க் ஆகும். ஓகே. ரஜினி சாரையும் காமெடி ஜானலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ஒரு பெரிய கம்பேக் வரப்போகுதுன்ற மாதிரி தான் ஒரு வெயிட். ஆமாம், அது மாதிரி நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 70+ அவர் ஏஜ். இவ்வளோ வயசு தாண்டியுமே வந்து அவர் இன்னும் சினித்துறையில் இருக்காரு. அவர் ஒரு நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல், அவரோட ஸ்டைலை வந்து யாருமே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அந்த ஒரு மேனர் அப்படியே தான் இருக்கு. அதை வச்சு மட்டும் தான் படம் ஓடும்னு நினைக்கிறாங்களா? ஸ்டைல் மட்டும் வச்சு படம் ஓடுறதில்ல, ஸ்டைலுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம். இப்போ நீங்கள் கமல் சார் எடுத்துக்கிட்டா அதான் சொல்லுவாங்க, ஐகானிக் திங் என்னன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ஐகானிக்கா என்ன ரசித்தாங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு இருக்கும். தனுஷ் சார் எப்பவுமே இந்த சின்ன பையனா இன்னுமே ரசிக்கிறாங்க. அதனால் அவருடைய படத்தில் ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஒன்று பண்ணோம் அப்படின்னா சும்மா 2 ஷாட்டாவது அப்படி காமிக்கிறதுக்கு ரசிகர்களுக்கு வச்சுருவார். அவருடைய கதைன்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா சின்ன பையன் கேரக்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருவார். ஏன்னா அந்த சின்ன பையன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் என்றைக்குமே இன்றைக்கும் தனுஷ் வந்து அந்த ஒரு ஸ்கூல் பாய் அப்படின்னு பார்க்குறதுல எவ்ரிபடி ஆர் இன்ட்ரெஸ்டட். அது மாதிரி இப்போ கமல் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன படம் பண்ணாலுமே இல்லை டான்ஸில் ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று பண்ணுவார். ஏன்னா அவர் டான்ஸ் ஆடினா மக்களுக்கு பிடிக்கும், அவர் ரசிகர்களுக்கு பிடிக்கும். ரஜினி சாரோட படம் அப்படின்னால என்ன படம் பண்ணாலுமே ஒரு சின்ன ஸ்டைல் ஓரியன்ட் வைக்கணும். ஏன்னா அவர் ஸ்டைல் பண்ணால் பிடிக்கும், அது வேணும். அதனால் அந்த அந்த பார்ட் இருக்கும். அதுக்காகவே படம் ஓடுமானா ஓடாது. அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். வெறும் ஸ்டைல் மட்டும் பண்ண அது ரசிகர்கள் நாங்கள் பார்ப்போம், மற்றவங்கலாம் பார்க்கணும்ல. நாங்கள் மட்டும் பார்த்து எப்படி படம் ஓடுவோம்? அப்படி ஓடாது. அதில் வந்து ரஜினி சாருக்கும் அது தெரியும். அதனால தான் கதை இருக்கான்னு பார்ப்பார். ஸ்டோரி இருக்கணும். ஸ்டோரி இருந்த கமல் சார் அதை பார்ப்பார். கதை இருக்கணும். சும்மாவே நான் வந்து அப்பப்போ ஆடிட்டு போகிறேன் அப்படின்னா ஓடாது, அது மாதிரி ஓடாது. கமல் சார் கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ சம்திங் ஏதோ பேசும்போது சொல்லியிருக்காரு, அவங்க 2 பேருமே அப்போதுலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ரஜினி கமல். அப்போ கூட சொல்லியிருக்காரு, ஆக்ஷன் ஜானர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீ ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ரஜினி சார் கிட்ட கேட்டாராம். அப்போ அதான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் நீ பாரு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இல்லை, அது உண்மைதான். அது ஆக்சுவலாக என்னன்னா 2 பேருமே வந்து வெவ்வேறு ஜானரில் படம் நடித்தாங்க, ஒர்க் ஆச்சு. ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே டைமில் 2 பேரும் ஒரு படம் நடிக்கிறாங்க. ஒன்று கமர்ஷியல் படம், ஒன்று வந்து கதை ஓரியன்டட் படம். கதை ஓரியன்டட் பண்ணால் கமல்ஹாசன் பண்ணணும், கமர்ஷியல் படம்னா ரஜினி பண்ணணும் தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்படியே ரிவர்ஸில் இருந்தது. எங்கேயோ கேட்ட குரல் வந்து ரஜினி பண்ணார், அது பயங்கர ஸ்டோரி ஓரியன்டு. இந்த பக்கம் வந்து கமல் வந்து சகலகலாவலவன் பண்ணார், இது கமர்ஷியல் ஓரியன்டு. ஸோ அப்போது 2மே ஒரு வித்தியாசப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி சார் ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. ஒர்க் ஆச்சு, படம் ஓடிச்சு, சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் ஆச்சு, எல்லாமே ஆச்சு, அது ஆச்சு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் ரஜினி சாருக்கு என்னன்னா, இட்ஸ் வெரி டஃப் ஃபார் மீ. ஓகே, நான் வந்து அந்த கேரக்டராக மாறி நடிச்சுங்கிறதுல அது டஃப்பாக இருந்ததுன்னா அப்படியே சொல்லுவார், வேணாமே நான் அப்படி வந்து கொஞ்சம் கேஷுவலாக. ஏன்னா அவர் கேஷுவலாக வரதை மக்கள் விரும்பினாங்க. ஓகே, இப்போ இளமை ஊஞ்சலாடுறது படம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து கமல் சார் வந்து லவ், ஃபுல் ரொமான்டிக் போர்ஷனு, ஸ்ரீபிரியா லவ் பண்ணுறது. அப்புறம் ஸ்ரீபிரியாவை பிரிஞ்சிடுவார். அவர் பெரிய டான்ஸ் ஆடுவார். லவ் ஃபெயிலியர், அதான் அவரோட கேரக்டர். லவ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓ மை காட், அவர் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. கல்யாணம் பண்ணது யாருன்னா ரஜினியை. அப்போ ரஜினியோட கேரக்டர் வந்து என்னென்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இப்போ இதே அப்படியே ரிவர்ஸ் போடுங்களேன், இதை கமல் பண்ணுறாரு, அதை வந்து ரஜினி பண்ணுறாருன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்றுக்க மாட்டாங்கிறத விட என்னென்னா, காதல் ரசத்தை பிடிந்து காதலுக்கு நல்ல காதலியை விட்டு பிரிஞ்சிட்டாலேன்னு அழுவுறது அதெல்லாம் பண்ணலாம். கமல் ஆல்ரெடி பண்ணிட்டார். அப்போ அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்புறம் நீ தான் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சே, அப்போ நான் ஏன் அதை போய் ட்ரை பண்ணணும், நான் இதை ட்ரை பண்ணுறேன்.
நண்பா நீ அதை பண்ணு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா இதை ட்ரை பண்ணேன். இவர் வந்து அந்த கல்யாணம் பண்ண ஆனால் என்ன பண்ணுவாங்க பொதுவாக வந்து படத்தில் எப்படி இருக்கும் ஹீரோ ஹீரோயின் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த காதல் சேராமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லார் கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும். இளமை விஞ்சலோட தலைகளாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ரஜினியை கல்யாணம் பண்ணோன்னே என்ன ஃபீல் அப்படிங்கிறது தேட்டரில் அப்போது வந்து சொன்னதை சொல்லி கேள்விப்பட்டது. நான் தேட்டரில் ஒரு அம்மா கமல் கிடைக்கலேன்னு ஸ்ரீபிரியா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க அந்த ஷாட்டில். இவர் ரஜினி பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஒரு அம்மா சொன்னாங்களாம், எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்களாம், ரஜினி இருக்கான் இப்போ என்ன கமல் இல்லைன்னா என்ன அப்படின்னு. என்ன ஆக்சுவலாக என்னன்னா கிடைச்ச மாப்பிள்ளை இன்னும் நல்ல மாப்பிள்ளைங்கிற மாதிரி அது இவன் அதை விட ஸ்டைலாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயம் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அது மாதிரி ஒன்று உருவாக்கியிருப்பார். கமல் சார் வந்து படத்தில் வந்து பயங்கரமாக என்னடி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டான்ஸு. அப்போ கமல் சார் டான்ஸ் தான் எல்லாம் கான்சன்ட்ரேஷன். டான்ஸை பார்க்க போன ஸ்ரீபிரியாவும் ரஜினி அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்போ ரஜினி சார் உட்காந்துட்டு இல்லை அப்படின்னு ஐனா எல்லாம் தேட்டரில் இப்படி தலையாக இருந்தாங்கன்னா அது மாதிரி தான் அது. அந்த இடத்துல ஒரு மேனர்ஸம் ஒன்று பண்ணுவார். அதாவது அவருக்கு ஒரு ஷாட் தான் வைப்பாங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன வைப்பாங்க ஒரு ஷாட் வைப்பாங்க, ஆடியன்ஸுக்கு ஒரு ஷாட் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்ரீபிரியாவுக்கு தான் கதை. ஏன்னா ஸ்ரீபிரியாவுடைய காதலான்னு ஆடுறான். ஸ்ரீபிரியாவோட வீட்டுக்காரர் ரஜினி. என்ன திருப்பி இப்படி காயும் போது ரஜினி இப்படி பார்த்துருவார், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுவார். அதெல்லாம் பலே கில்லாடி. ஆசம் சார். இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் ஒரு மூவிஸ் அதுவான்னு நான் கேட்பேன். டக்குன்னு சொல்லணும். ஓகேங்களா? மாசா கிளாஸான்னு பார்த்தா பாஷாவா தளபதியா? தளபதி. 16 வயது நிலைவா எந்திரனா வில்லனா வருது? எந்திரன். அண்ணாமலையா சிவாஜி த பாஸா? அண்ணாமலை. சந்திரமுகியா 2.0? சந்திரமுகி. தில்லுமுல்லா குரு சிஷ்யனா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். தில்லுமுல்லு. படையப்பாவா முள்ளு மலருமா? படையப்பா. சிந்திக்கக்கூடிய வச்சதா? அது என்னன்னா முள்ளு மலரும் வந்து நான் ரசிச்சிருக்கேன், ஓரளவுக்கு ரசிச்சிருக்கேன். அது கதை ஓரியன்டாக இருக்குது. நான் ஒரு ரஜினி ஃபேனாக சொன்னால் படையப்பா தான். ஓகே ஃபைன். இப்போ ரீசெண்டாக வந்ததுல ஜெயிலரா பேட்டையா? இது பயங்கர கஷ்டமான கொஸ்டின். ரெண்டுமே சூப்பர் டூப்பர் இருக்கும். ஏதாவது ஒன்றுனா பேட்டை. அப்போ ஹிஸ்டாரிக்கலாக வந்த ஃபிலிம் ஸ்ரீராகவேந்திராவா பாபாவா? ஸ்ரீராகவேந்திரா. பக்காவும் ஸ்ரீராகவேந்திரா. ஆமாம். சரி ஆக்சுவலாக என்னன்னா ஜெயிலர் வேற பேட்டை வேற. பட் பேட்டை வந்து நாங்கள் எங்கள் செட்டில் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபிலிம். ஓகே. சரி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லி வைப்பாருவாங்கல்ல, சொல்லி வச்சு கடைசியாக ஒரு சீனில் வந்து அந்த இது இந்த ஆட்டம் போதுமா குழந்தை அப்படின்னு வரல. லிட்ரலாகவே ஃபேனை பார்த்து கேட்குற கொஸ்டின் அது. அதனால் பேட்டை பிடிக்கும். ஜெயிலர் வந்து ஜெயிலர் மாசு. ஜெயிலர் வேற லெவல் மாசு. கதை ஓரியன்டாக அப்படி பார்க்கும்போது ஜெயிலர் சரியான மாசு. பேட்டா வந்து எங்களுக்கு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபிலிம் தான். நார்மல் கதை தான். பட் கார்த்திக் சுப்பராஜ் பீங் அ டைகார்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ரெண்டுமே பக்காவான ஒரு ஜோனர் தான். அது இருக்க ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் கம்மிமா, இன்னும் நிறையா இருக்குது ரஜினி சார் பற்றி சொல்கிறதுக்கு. பட் எனிவே இவ்வளோ தூரம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரஜினி சார் ஃபேன் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிகள்.